தற்போது தமிழகத்தில் தபால் வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று ஒரு சில இடங்களில் முடிவடைந்த நிலையில் பெரம்பூர் தொகுதிக்கான அந்த தபால் வாக்கு நடைபெறும் இடத்தில் அதிமுக கூட்டணி கட்சியினரும் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினரும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்க சலசலப்பு ஏற்பட்டு ஒரு சில அங்க வாக்கு எண்ணிக்கையானது நிறுத்தப்பட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவராமன், அங்க என்ன நடக்குது, எதனால இந்த வாக்குவாதம் பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கு? வணக்கம். தமிழகத்தில் முக்கிய வாக்கு எண்ணிக்கை மையமாக லயோலா வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கிறது. இங்கு கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் போட்டியிடுவதால் இங்கு பார்த்தோம்னால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. பெரம்பூரை பொறுத்தவரை தற்பொழுது விஜய் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். இருந்தாலுமே கூட அங்கு அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி தற்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாக்கு எண்ணிக்கை திட்டமிட்டபடி துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டு தற்பொழுது ஒரு வழியாக வாக்கு எண்ணிக்கையானது சுமூகமாக துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் தற்பொழுது பெரம்பூரில் விஜய் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஆர்டி சேகர் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பூரை பொறுத்தவரை தாவேக ஆரம்பத்திலிருந்தே முன்னிலை பெற்று வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பெரம்பூரை பொறுத்தவரை முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையானது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அதே போன்று மற்றொரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தபால் வாக்கில் வி.எஸ். பாபு அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியில் தற்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய அந்த பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் மட்டும் சற்று சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அமைதியான முறையில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவதால் அதிக எதிர்பார்ப்பானது எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சீரான இடைவெளியில் தொடர்ந்து வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இங்கு போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அங்க தாவேகாவின் நிர்வாகிகள் யாராவது இருக்காங்களா? அங்க வேறு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு? மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறதா சொல்றீங்க. இப்போது என்ன நிலவரம் சிவராமன்? இங்கு பார்த்தோமேனால் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் லயோலா வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்திருக்கிறார். மற்றபடி விஜய் அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு இன்னும் வரவில்லை. ஒருவேளை தாவேகா முன்னிலை பெற்றாலோ அல்லது அந்த சான்றிதழை பெறுவதற்கு விஜய் அவர்கள் இங்கு நேரடியாக வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை ஆதவர்ஜுனா மற்றும் வி.எஸ். பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கு நேரடியாக வந்திருக்கிறார்கள். மற்ற பகுதியில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தற்பொழுது தாவேகா முன்னிலை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இன்னும் இந்த பகுதிக்கு வரவில்லை. விஜய் அவர்களின் சார்பில் அவருடைய முகவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே இந்த பெரம்பூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நேரடியாக பார்வையிட்டு அந்த வாக்குப்பதிவை தற்பொழுது பார்வையிட்டு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த செய்தியானது அனுப்பப்பட்டு வருகிறது. ஒருவேளை தாவேகா அதிக வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெறும் பட்சத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக வருவார். ஏனால் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர் மட்டுமே அந்த சான்றிதழை பெற முடியும் என்பதனால் விஜய் அவர்கள் லயோலா கல்லூரிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் 2 சுற்று முடிவுகளுக்கு பின்புதான் தெரிய வரும். தற்பொழுது வரை இந்த வாக்கு எண்ணிக்கையானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது.